நம்ம பிரணேகா அவள் டெய்லியும் ஸ்கூலுக்கு போகிற அந்த ஃபாரஸ்ட் ஏரியா வழியாக அன்னைக்கும் ஸ்கூலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவள் ஒரு சின்ன குழந்தை, ஒரு 3 வயசு தான் இருக்கும், அப்படி ஒரு குழந்தைய நோட் பண்ணுறா. அந்த குழந்தைய சுற்றி அவங்க பேரண்ட்ஸ் யாருமே இல்லை. அந்த குழந்தை தனியாக தான் அங்கே விளையாடிக்கிட்டு இருக்கு. என்னடா அது, ஒரு சின்ன குழந்தை தனியாக இந்த ரோட் சைடில் விளையாண்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு அந்த குழந்தை மேலேயே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு இப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கையில இந்த குழந்தை ஃபாஸ்ட்டாக ஒரு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியில குழந்தை ஓடுதே, நம்ம போய் ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பின்னாடியே பிரணேகா ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. அந்த குழந்தையும் பயங்கர ஃபாஸ்டா ஓடிக்கிட்டே இருக்கு. இவளும் பின்னாடியே துரத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கா. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது எதிர்பாராத விதமா அவங்க ஒரு மலை உச்சியை வந்து சேர்றாங்க. மலை உச்சிக்கு போன அந்த குழந்தை அங்க இருக்கிற நீர்வீழ்ச்சியில எதிர்பாராத விதமா மேல இருந்து கீழே குதிச்சிடுச்சு. நம்ம பிரணேகாவும் பின்னாடியே ஓடி போனவ அங்கிருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம கண்ணை மூடி நிக்கிறா. அப்போ அவ மனசுல இருந்த விஷயம் ஒண்ணுதான், நான் இந்த குழந்தைய காப்பாத்தணும், இல்லைன்னா நானும் இந்த நீர்வீழ்ச்சியிலே விழுந்து சாகணும், அது மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கண்ணை மூடிட்டு அந்த நீர்வீழ்ச்சியில அவளும் குதிச்சிடுறா. நம்ம உயிர் பிரியும் நேரத்துல நம்மளோட அந்த லாஸ்ட் 10 மினிட்ல நமக்கு நடந்த நல்ல விஷயங்கள்லாம் ஞாபகத்துல வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரணேகாவுக்கு எல்லா விஷயங்களும் ஞாபகத்துல 1 by 1 வந்துகிட்டே இருக்கு. அப்படி வந்துகிட்டே இருக்கிற சமயத்துல என்னடா அது, ரொம்ப நேரமா நமக்கு எதுவுமே ஆகாம ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கமே, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி அவ கண்ணை திறந்து பார்க்கல. அங்கதான் அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. பஞ்சபூதங்கள் எல்லாமே நம்மளோட பிரணேகாவை அப்படியே அரவணைச்சு மேல தூக்கி நம்மளோட பிரணேகாவை அப்படியே சுழற்றாங்க. அவளுக்கான சக்திகள் எல்லாத்தையும் அவளுக்கு கொடுக்கறாங்க. அவளோட பேரு வாயினா அப்படின்னு சூடுறாங்க. உன்னால பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்த முடியும், நீ மக்களுக்காக நல்லதை மட்டுமே நீ செய்வ, உனக்காக நாங்க கொடுக்குற வரம் இது, என்னைக்கு நீ ஒரு குழந்தைக்காக மேல இருந்து குதிச்சியோ அன்னைக்கே உனக்கு நாங்க வரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவளை the wind weaver வாயினா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. குட்டீஸ், நெக்ஸ்ட் பார்ட் கமிங் சூன்.